வணக்க நண்பர்களே. பிறப்புறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது, தடிமனாக இல்லை, நீளமாக இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நான் அளவுக்கு அதிகமாக சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. அது ஒரு எண்டுலாம் கிடையாது என்கிட்ட. காலையில் எழுந்திரிச்சதில் ஆரம்பித்து நான் ஒர்க்குக்கு போகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா சுய இன்பம் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எல்லாமே எனக்கு ஸ்கூல் வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் நண்பர்கள் மூலியமாக நானும் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கல்யாணம் பண்ணும்போது தாங்க தெரியுது இது எவ்வளோ பெரிய தப்பு நம்ம இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது. காரணம் பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு போதுமான அளவுக்கு தடிமனாக இல்லாமல் போயிடுச்சு, நீளமாக இல்லாமல் போயிடுச்சுங்க. நல்லா இருந்தது பிறப்புறுப்பு சுயன்மம் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செவ்வாழைப்பழத்தோட தடிமனாக இருந்தது, ஒரு கை பெருசு இருந்தது பிறப்புறுப்பு. ஆனால் சுயன்பம் அதிகமாக பண்ணிகிட்டே இருந்ததுனால காலப்போக்கில் பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போச்சுங்க. சுருங்கி உடம்புலாம் போய் விட்ட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு நல்லா தடிமனாக இருந்த பிறப்புறுப்பு நீளமாக இருந்தது, தடிமன் குறைய ஆரம்பிச்சதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தடிமன் குறைஞ்ச கையோட நீளமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உடம்பு போய் ஒட்டிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வர விருப்பத்தன்மைன்றது கூட அடைய மாட்டிருக்கு. அவ்வளோதான், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் இல்லை ஒரு வினாடியிலேயே பார்த்திங்கன்னா விந்து தானாக வெளியேறிடுது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே வாங்கி பார்த்துட்டேன். கடைசியில் அவ்வளோதான், நம்மளுடைய லைஃபே போச்சு என்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த தண்டு சுசுரா தைலம். இந்த தண்டு சுசுரா தைலத்தை ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய முடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை நல்லா குலுக்கி ஒரு 5 சொட்டு விட்டு, 5-7 சொட்டுங்க, 5-7 சொட்டு விட்டு ஒரு முன்னோக்கி நீவி விடும் பொழுது ஒரு வாரத்துலேயே பார்த்திங்கன்னா பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக ஆரம்பிச்சிடும், நல்லா நீளமாக ஆரம்பிச்சிருங்க. சிலர்லாம் கேட்குறீங்க எங்ககிட்ட வாங்கினவங்க, சார் இதுக்கு முன்னாடி தண்டு சுசுரா யூசேஜ் வீடியோ பார்த்துருக்கேன், அதில் பார்த்திங்கன்னா வெத்தலை போடணும் அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. வெத்தலைலாம் நாங்களே இந்த மருந்தில் ஆட் பண்ணிடுறோம். அதனால் வாங்கி பயன்படுத்துகிறவங்க வெத்தலை போடணுன்ற அவசியம் கிடையாது. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த மருந்தை தயாரிக்கும் போது அந்த ப்ராசஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அது எல்லாமே இதிலே ஆட் பண்ணிட்டோம். அதனால் எந்த பயமும் தேவையில்லை. வெத்தலைலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மருந்தை நாங்கள் சொல்கிற விதத்தில் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாவே போதுங்க. ஒரு வாரத்தில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஒரு சிலருக்கு 15 நாள் கூட ஆகும். ஏன்னா உடம்பு பொறுத்து கண்டிப்பான ரிசல்ட்ன்றது உண்டு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிறப்புறுப்பு நல்லா தடிமனாக மாற்றுங்க, நல்ல நீளமாக